அவர் டோட்டலா ஹிந்தியில பேசுறாரு. பேசிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன மட்டும் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி, அது உலக நாடுகளுக்கு போய் சேரணும்னு அவரு சொல்றாரு. அதாவது நம்ம மாறுதட்டிக்கிற விஷயம். "பார்த்தா உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு மாறுதட்டிக்கிற விஷயத்த ஆங்கிலத்துல சொல்றாரு. அப்ப அதன் உள்நோக்கம் புரியுது. இதோட உண்மையான சிக்கல் இதுல எதுல போய் முடியும் அப்படின்னா, அந்த பீகார் மாநிலமும் போர் நடந்தா பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனா வட இந்தியா முழுசுமே பாதிக்கப்படுங்க. 2 நாடு அணு ஆயுத நாடு. அணு ஆயுத பிரயோகம் நடந்தாலே பெரிய அளவுக்கு இன்லேண்ட்ல இருக்கிறவங்க, நம்மள மாரி உள் மாநிலங்கள் பாதிக்கப்படாது. பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அப்ப அப்படியான ஒரு எஸ்கலேஷன் தவறு. அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு தீப்பொறி கூட வந்து பற்றிரும் பாகிஸ்தான்ல. நாடே வந்து போச்சுங்க. அவுட். அது ஸ்டேட்டே வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருச்சு. டோட்டலாவே அது இப்ப வந்து திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து மிலிட்டரி ரூல் மாரி தான் இருக்கு. அப்ப அந்த தளபதி என்ன சொல்றாரு? எங்களுக்கு காஷ்மீர் வந்து அது ஜுகுல்லார் வெயின் மாரி, கழுத்து நரம்பு மாதிரி. நாங்க வந்து அதெல்லாம் விடமாட்டோம். அப்படின்னு தேவையில்லாம இப்ப பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவரு எதுக்கும் தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம வந்து எதுக்கும் தயாரா இருக்கிறோம்னு சொன்னாலும், உண்மையிலேயே அது நமக்கு நல்லதில்ல.